கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். கிறிஸ்துவின் வழியாய், கிறிஸ்துவின் பாடுகளின் வழியாய், கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாய், கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாய் யாரோடு ஒப்புரவாக வேண்டும்? கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். கடவுளோடு ஒன்றிக்க வேண்டும். இயேசு பெருமான் சொன்னார் அல்லவா, யோவான் 17:21-22, தந்தாய் நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல அவர்கள் நம்மள் ஒன்றாய் இருப்பார்களாக. அப்போ கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அப்போ கடவுளோடு ஒப்புரவாக எது தடையாக இருக்கு? பாவம் தடையாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது கடவுளோடு ஒப்புரவாகிறோம். பிலிப்பியர் 2:5 வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துக்குள் இந்த சிந்தை, இயேசு கிறிஸ்துக்குள் இந்த மனநிலை உங்களுக்குள் எனக்குள் இருக்கின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம். ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த பரிசுத்த பலியாக, உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுளோடு ஒப்புரவாகிறோம். திருப்பாடல் 32:5 வாசிப்பது போல நாம் நமது வாழ்வையும் வழியையும் கடவுளுக்கு ஒப்புடுகின்ற போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். ஆகவே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் வாயிலாகவே கடவுள் நம்மை அவரோட ஒப்புரவாக்கியிருக்கப்படினாலே கிறிஸ்துவனுடைய இந்த படிப்பினைப்படி நாம் வாழ்வோம், ஒப்பு கொடுப்போம், ஒப்புரவாகவும் கடவுளின் பிள்ளைகளாய் மாறுவோம். அவர் நம்மை தமது மாட்சியில் பங்கு பெற செய்வார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.